ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஆசஸ் சேனல். இன்றைக்கி அதை பற்றி பார்க்கணும்னா, லேப்டாப் அல்லது பிசி நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதிகமான அப்ளிகேஷன் வந்து நம்ம ஓப்பன் வச்சுருப்போம். அந்த எல்லா அப்ளிகேஷனும் ஒரே டேப்லெட் வந்து எப்படி இருக்கும், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த அப்ளிகேஷனுக்கான லிங்க் வந்து நான் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் வந்திருக்கேன். அதை கிளிக் பண்ணி டவுன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி முடிச்சுட்டு உடனே உங்கள் சிஸ்டம் வந்து ஒரு டைம் ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ரீஸ்டார்ட் பண்ணி முடிச்சுட்டு உங்களோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டோன்னே இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஒரு டேப் மாதிரி ஷோ ஆகும். சேம் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேர்டு ஓப்பன் பண்ணாலும் சேம் இதே மாதிரி தான் ஷோ ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த வேர்டு வந்து இதில் ஆட் பண்ணால் ஜஸ்ட் இந்த டேப் மேலே கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ட்ராக் பண்ணி இந்த ப்ளஸ் ஐக்கான் மேலே வச்சிட்டிங்கன்னா போதும், இந்த மாதிரி ஆட் ஆகிடும். இப்படி ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து இந்த ஃபோல்டர் டோட்டலில் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து நிறைய ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ரீநேம் த டேப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா மேலே நியூ டேப் பார்த்தீங்களா, அது வந்து உங்களால் எந்த பேர் வேணுமோ அந்த பேர் நீங்கள் வச்சுக்க முடியும். நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எஃப்ஜின்னு வச்சுக்கிறேன். எஃப்ஜின்னு கிளிக் பண்ணிட்டு ஓகே பண்ணேன்னா டேப்போட நேம் வந்து மாறிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அன்குரூப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து குரூப்பாக இருக்கிறதுலாம் தனித்தனி அப்ளிகேஷன் மாதிரி ஸ்ப்ளிட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், தனித்தனி அப்ளிகேஷன் ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. இந்த மாதிரியும் குரூப் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த அதே ஃபோல்டர் கிளிக் பண்ணிவிட்டு ஆட் குரூப் போய்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் இருக்குது, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ இதோட இது ஜாயின் ஆகிக்கும். டேபையும் உங்களால் குரூப் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். இந்த ஃபோல்டரை நான் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு சேவ் த குரூப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு தனியாக ஸ்பெசிஃபை பண்ணுங்கள். நான் வந்து பிஎன் அப்படின்னு போட்டு சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணி முடிச்சுன்னா இந்த குரூப் தனியாக சேவ் ஆகிடும். இப்போ நான் இதை கேன்சல் பண்ணிட்டு இந்த த்ரீ டாட் நான் கிளிக் பண்ணி சேவ் குரூப் போய்ட்டு பிஎன் அப்படி கொடுத்தா வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் ஓப்பன் ஆகிடும். அப்படி சேவ் பண்ண குரூப் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஒரு டைமும் நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து மென்ஷன் பண்ண தேவையில்ல. ஒரு டைம் நீங்கள் அந்த குரூப் வந்து நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா அந்த குரூப் வந்து நீங்கள் கிளிக் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். த்ரீ கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ்ன்ற ஆப்ஷன் போய்ட்டிங்கன்னா குரூப்பியோட செட்டிங்ஸ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்ன்ற ஆப்ஷன் போய்க்கோங்க. அதில் போய்ட்டு இது வந்து டிசேபிள் இருக்கும், இது வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணி முடிச்சுட்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி நம்ம குரோப்பில் வந்து Ctrl+ Tab யூஸ் பண்ணால் வந்து ஸ்விட்ச் பண்ண முடியுமோ சேம் அதே மாதிரி Ctrl+ Tab ப்ரெஸ் பண்ணும்போது உங்களால் இப்படி ஸ்விட்ச் பண்ண முடியும்.